இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்ட் ஆனது விக்ரம் அவர்கள் தான். இப்போ அவர் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாரு. அண்ட் போன வாரம் ஃப்ரீ டாஸ்க்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவரோட கேம்ல அதனால நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்துல இந்த வாரம் விக்ரம் அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க. அவர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறமா மித்த கண்டஸ்டன்ஸ் மாதிரி இவரும் இந்த விஷயத்தை செய்வாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பிரதீப் அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமாக அவருக்கு யார் யாரெல்லாம் ரெட் கார்டு கொடுத்தாங்களோ அவங்க தான் ஒருத்தரா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு இருக்காங்க. அந்த விதத்துல போன வாரம் கூல் சுரேஷ் அவர்கள் வெளியில வந்திருந்தாரு. அண்ட் இந்த வாரம் விக்ரம் அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காரு. அவர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமாக கண்டிப்பா பிரதீப் இஷ்யூ பத்தி அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு அவர் கண்டிப்பா பதில் சொல்லுவாரு. பதில் சொல்றது மட்டும் இல்லாம பிரதீப் அவர்கள்ட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்பாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. ஏனால் ரெட் கார்டு விஷயத்துல பிரதீப் மேல எந்த விதமான தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லி அவர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வரும்போதே மக்கள் எல்லாருமே அவருக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. அண்ட் விக்ரம் இப்ப பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வராரு. சோ வெளியில வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா இந்த இஷ்யூ பத்தி அவர் பேசுவாரு. அண்ட் கண்டிப்பா அவர் பிரதீப் அவர்கள்ட்ட டைரக்டா சாரியும் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம பிரதீப் அவர்கள் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ எல்லாரும் கேட்கிற சாரிக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ விக்ரம் கேட்கிற சாரிக்கு கண்டிப்பா பிரதீப் அவர்களும் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாரு, பண்ணணும் அப்படின்னு நிறைய ஃபேன்ஸும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கூல் சுரேஷ் அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா பிரதீப் கிட்ட சாரி கேட்டிருந்தாரு. அண்ட் அவர்கிட்ட டைரக்டா போன் பண்ணி பேசினதாலும் ஒரு சில அப்டேட் நம்மளுக்கு கிடைச்சிருந்துச்சு. சோ பிரதீப் அவர்கள் இப்போ ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. சோ அந்த ட்வீட்ல பிக் பாஸ்ல அவரும் கூல் சுரேஷ் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டு ஒரு திருக்குறளை வந்து போட்டிருக்காரு. வசை ஒளியால் வாழ்வாரே வாழ்வார், இசை ஒளியால் வாழாதவர் அப்படின்னு ஒரு திருக்குறளை கோட் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அதை ஒட்டி இன்னொரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. சோ அந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உடன்பிறவா தம்பியின் நன்றிகள் அப்படின்னு போட்டு நல்லா இருங்க அப்படின்ற மாதிரியும் அதுல சொல்லியிருக்காரு. சோ கூல் சுரேஷ் அவர்கள் அவர் கேட்ட மன்னிப்பை வந்து இப்ப பிரதீப் அவர்கள் ஏத்துக்கிட்ட மாதிரியும் அண்ட் எப்பொழுதுமே நான் உங்களோட தம்பி தான் அண்ணன் அப்படின்ற மாதிரியும் இந்த ட்வீட்ல அவர் போஸ்ட் பண்ணியிருந்திருக்காரு. பிரதீப் அவர்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன அண்ட் அவர் அடுத்து என்ன படம் பண்ண போறாரு அல்லது அவர் அடுத்து டைரக்ட் பண்ண போறாரா அப்படின்ற மாதிரியான அப்டேட்லாம் நம்ம சேனல்ல வந்துகிட்டு இருக்கு. சோ நீங்க எல்லாம் இந்த மாதிரியான அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வி டாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.